தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று முழங்கிய அறிவாசான் பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி என்ற கருத்தியல் விழுமியங்களை தமிழர்களுக்கு அளித்த மகத்தான சிந்தனையாளர். சாதி ஒழிப்பும் ஆணாதிக்க எதிர்ப்பும் தன் பணிகளாக தொடர்ந்தவர். தமிழர்களின் சூத்திர இழிவு நீங்க மூத்திர சட்டியுடன் தன் வாழ்நாள் இறுதி வரை உழைத்த மகத்தான தலைவர் பெரியார். டெஸ்ட் டியூப் பேபி முதல் செல்போன் வரை எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் என்று 1940களிலேயே கணித்து சொன்ன தொலைநோக்கு சிந்தனையாளர். அமெரிக்கா எங்க இருக்கு, நாம் எங்க இருக்கிறோம்? 10,000 மைலுக்கு மேல சொல்றோம் அமெரிக்கா. நம்பரை போட்டு திருப்பி கூப்பிட்டா ஏன்னு கேட்கலாம். நானே 10,000 மைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏனுங்கிறோம். அவன் வாய் மூடுறதுக்கு முன்ன அந்த சத்தம் நமக்கு வருது. சந்திர மண்டலம் எங்கடா இருக்குன்னா 2,30,000 மைல்ங்கிறோம். எப்படா போகலாம்னா இன்னைக்கு போறத 5 நாள்ல போய் சேரலாம்ங்கிறோம். அவன் 2 மண்டலம் என்ன, இதை விட்டு அதுக்கு மேல ஒரு லோகம், அதுக்கு மேல ஒரு லோகம், மேல 7, கீழே 7, அதுக்கு மேல நரக லோகம், லோகம். எவ்வளவு மடையினா இருந்திருக்க வேணும். இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்கள் சாதி பெயரை சுமந்து கொண்டிருக்க, தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பட்டத்தை கத்திரித்து குப்பை தொட்டியில் எறிந்த கருப்பு கத்திரிக்கோள் பெரியார். கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும், கருவறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பிய உரிமை முழக்கம். வாசப்படிக்கிட்டு போய் சக்கு நின்றுக்கிறேன்னு ஆள் பிடிச்சி உட்கார வச்சு ஆடி அடிச்சு அப்படி நிற்கிறோம். ஏண்டா மழையா இங்க நிக்கிறேன், அங்க போனா என்னடா நான் தூர்த்தேன், சாமி தொட்டா தீட்டா போகும், உள்ள போனா தோஷம். என்னடா மழையா, நீ அடிச்சு வச்ச கல்லு நீ சூழக்கு போட்டு விட்டு நீ தொட்டா தீட்டாவது வெளியே நின்று கும்பிடுறேன்னா. யார் என்ன சொன்னாலும் உன் பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தி என்று அறிவு வெளிச்சம் பாய்ச்சிய அணையாத சூரியன் பெரியார். சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், தன் துணையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று 1 நூற்றாண்டுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் பெரியார். ஆண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ அத்தனையும் பெண்களுக்கும் வேண்டும் என்று உரிமையின் பரப்பை வரையறுத்த சிந்தனையாளர். நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றம் அடைய வேண்டும். பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு ஒப்பு உரிமை கொண்டவர்கள். ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும், ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும். 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும். தந்தை பெரியாரின் தளபதியாம் அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரை பெரியாரின் சிந்தனைகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறது. சுயமரியாதை, திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம், பெண்களுக்கான சொத்துரிமை, அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் சட்டம், சமத்துவபுரங்கள், அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் என்று பட்டியலிட்டால் அது பெரியாரின் தாடியைப் போலவே நீளமானது. தந்தை பெரியாரின் கனவுகளை மேலும் நனவாக்க லண்டன், ஆக்ஸ்போர்டு வரை பெரியாரை கொண்டு சென்று உலகமயமாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசை மீண்டும் அமைக்க அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறுதியேற்போம். தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம். சாதிக ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், மத வேறுபாடுகள் உதறி தள்ளுவோம். பெண்களை சமநிலையில் மதிப்போம். தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எனவே நாம் தொடர்வோம்.